27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கிறது. 1993 டெல்லியில் நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி பிடித்திருக்கிறது. பாஜகவை சேர்ந்த மதன்லால் குரானா முதலமைச்சராக பதவியேற்றார். காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி என 1993 ஆண்டு தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 49 தொகுதிகளை பாஜக கைப்பற்றியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான கெஜ்ரிவால் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் சாஹிப் சிங்கை விட 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் கெஜ்ரிவால் பின்தங்கியிருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அதிஷியும் 2800 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பாஜக வேட்பாளர் ரமேஷ் பித்துரியை விட சுமார் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிஷி பின்னடைவை எதிர்கொள்கிறார். நம்மோட இணைப்பில் பாஜகவில் இருந்து நாராயண திருப்பதி அவர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக தலைநகரில் ஆட்சி அமைக்கிறது. இது குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? ஒரு மிக சிறந்த வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அடைந்திருக்கிறது. மக்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக மதுவில சாராயத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழல்ல சிறைக்கு சென்ற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அப்போது நடந்திருக்கக்கூடிய ஊழலிலேயே சிறைக்கு சென்றிருப்பது என்பது உண்மையிலேயே இது ஒரு வெட்ககரமான விஷயம். அதை புரிந்து கொண்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல டெல்லியில நிர்வாகம் ஒரே குடையின் கீழ் இருப்பது சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் டெல்லி ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட நம்முடைய தலைநகர், இந்தியாவுடைய தலைநகர். அதனால அங்கு அதிகாரம், அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் மிக மிக ஒரு வலுவானதாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில ஒரு வலுவான நிர்வாகத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். சார், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி செய்த தொண்டுகளை தகற்றிவிட்டு பாஜக முன்னிலை வகிக்கிறது என்றே சொல்லலாம். எதனால் இந்த படுதோல்வி சார்? ஆம் ஆத்மி தொண்டுகள் எதையும் செய்யவில்லை. ஆம் ஆத்மி ஊழல்களை செய்துள்ளனர். அந்த ஊழலுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நேர்மையான ஆட்சி அளிக்கும் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கின்றனர். சார், கருத்துக்களுக்கு நன்றி.